நல்லா இருக்கும். நான் இப்போ வந்ததெல்லாம் நூறுலையா தான், வளர்ந்ததெல்லாம் கொழும்புல. சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் போனவங்களும் இன்னும் காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது. ஹலோ வீவர்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம் தானே? இல்லை, இப்போ மதியம். சரி மதிய வணக்கம் தான். நான் இப்போ வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன் வேறு இடத்துக்கு. இவங்க யூடியூப் சேனல் செய்கிறாங்களாம். நானும் ஒரு சப்போர்ட் மாதிரி வந்திருக்கேன். எனக்கு வ்ளாக் பண்ணணும்னு ஆசை, அதனால வந்திருக்கேன். என்ன சேனல் பேர்? என்ன பட என்ன சேனல் பேருன்னு தெரியாமல் செய்கிறீங்களா? எனக்கு மீட்டர் இல்லை, நீங்கள் சொல்லிவிடுங்க. சரி, ஓகே. அப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இது வந்து எதிர்பார்ப்பீங்க, அதால் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து தம்பி எங்கள் வீட்டை வந்திருந்தவர். ஏன் எதுக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக கதைப்போம். அப்படி இருக்க வந்து தம்பிக்கும் யூடியூப் சேனல் செய்யணும்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சாம். அதால் வந்து சரி, ஓகே தம்பி வாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு vlog கொண்டு எடுத்து போடுவோமே என்று சொல்லிட்டு வந்து ஃபியூச்சர் யூடியூப்பரை வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கிறது தானே என்ன. சரி, அப்படி வந்து கொஞ்சம் எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் விளக்கிட்டு நிற்கிறோம். தம்பி மட்டும் இல்லை, இன்னொரு தங்கச்சி, அதோட சேர்த்து இன்னொரு தம்பியும் வந்திருந்தவர். எல்லாரோடையும் வந்து நாங்கள் இன்றைக்கு கதைப்போ முதல்ல வந்து வேலையே வந்தவினும் மின்னத்துக்கு வந்தவினும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நேரடியாக பார்ப்போம். இந்த vlog ஓனர் வந்து யாராக இருக்க போகிறாருல, தம்பி தான். என்ன மாட்டிருக்கீங்க முதலிக்கு? சரி வாங்க எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னோட பேர் வந்து ராகவ். நான் யூடியூப் சேனல் நேமை மென்ஷன் பண்ணுறேன், நப்பு ட்ராவல். அப்படி தான் வரும். சரியா? நீ அதை சர்ச் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட சொல்லுவேன் உங்களை. சரியா? நீங்கள் செய்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, நான் ஸ்டார்ட்ல கேட்க தனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ட்டு சொன்னார். எனக்கு செய்கிறதா தெரியாது. பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் சொல்லியிருப்பேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பொடிமகள் எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, இவங்களோட விலாக்ஸில் இருக்கவங்க எல்லாரும் எந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ சொல்லுங்க, நம்ம போகிறோம். இப்போ நம்ம வீடெலாம் காட்டிட்டீங்களா எனக்கு தெரியாது. நான் ட்ரை ஒன்று கொடுக்குறேன். நல்லா இருக்குவா. நான் இப்போ வந்ததெல்லாம் நூறுலையா தான், வளர்ந்ததெல்லாம் கொழும்புல. யூனிவர்சிட்டியில படிச்ச கிராஜுவேஷன் தான். நீங்க என்ன யூனிவர்சிட்டிலையா? அது சொல்லலாம் கிடைக்குது. என்னென்னு சொன்னா, இப்போ நான் பொதுவாக வேலைக்கு போனேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. செய்கிற வேலையில் வந்து அவ்வளோ ஈடுபாடுலாம் இருக்குது. காலையில் 8 மணிக்கு போனால் ஈவினிங் 6க்கு தான் வந்து மோஸ்ட்லி முடியும். அப்போ இதையும் கவர் பண்ணிடலாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படிதான் இருக்கு. போட்டுங்க, நமக்கு இந்த விஷயம் மட்டும் தான் நல்லா செட் ஆகும். அதனால தான் இந்த விஷயத்தையே எப்படியா லைன் பண்ணி போகணும். நம்ம பொடியம்மாக்கள் இருக்காங்க, எப்படியுமே சப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. சரி, எங்கே இருந்தாலும் சரி. இவனோட வீட்டில் செம்ம கிளைமேட் தான். இங்கே பாருங்க, ஜப்னாலுக்கு வந்ததுலேருந்து மேலெல்லாம் பார்க்க போனால் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி வந்தது இங்கே எத்தனை மணி நான் சுற்றிட்டு தான் வந்தோம் ஒரு இடத்துக்கு. நான் சின்னதாக படிச்சுட்டு இருக்கோம். அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு கோசம் வெளியே சொல்லக்கூடாது. சரி, அதெல்லாம் சொல்ல முடியாது. செஞ்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்தையும் பண்ணுறோம். அப்படின்னா மோட்டார் கிளாஸ் தான் கூடுதலாக இருக்கும் எண்டையில். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசாக. அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் போனவங்களும் இன்னும் காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது. சாப்பாடு கொடுக்குறாருன்னா வந்து என்ன சாப்பாடு அளவு தான் நாங்கள் சமைச்சது. 3 பேர் வந்துட்டீங்க. அப்போ வந்து 3 பேருக்கு அளவை வந்து சாப்பாடு விட்டே இல்லை. அதால் மிஸ் ஆக்கா வந்து எதுவும் லஞ்ச் எதுவும் அங்கே ஒரு ஜீவன் இருக்கு. சொன்னது கேட்டிருக்குவான்னு தெரியல. திருப்ப என்னன்னு சொல்கிறாங்க, அந்த கேமரா சையெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆக்கள். நாங்களும் அப்படித்தான் அப்படியே எங்கிட்ட ரொட்டேட் கொடுப்போம். அம்மா வருவாங்கன்னு தெரியல. அம்மா மறைச்சிடும் கையில் நில்லுங்க. சரி, அம்மா மாட்டிட்டீங்க. அம்மா நீங்கள் அம்மா வர மாட்டா. அம்மா வர்றேன்னு சொன்னா கொஞ்சம் என்ன சொல்லுங்க, கேமரான்னு சொல்லி ஒரு இது இருக்கு தானே, வடிவா வலுக்கெடுத்து தான் கூட்டி கொண்டு வரணும். அப்பதான் எங்க அம்மாண்டு காட்டைக்கு அவாக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. நம்ம ஒரு கொலாப்ஷன் போடுவோம் ஒரு நாள். இங்கே தான் இருப்பேன் எப்படியுமே. சரியா? நான் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நம்ம இதாக போகிறதுக்கு அந்த யூடியூப் பிளாக்ஸ் போடுவோம். சரியா? எங்களுக்கு நம்ம ஐடியா இருக்கு நிறைய. என்னன்னு சொன்னா, இப்போ அக்கா வீட்டே இருக்கிற அதால வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு எடுக்கிற ஐடியாஸ் நிறைய இருக்கு. அப்படிதான் சொல்றேன் நான். நம்ம 2 பேரும் சேர்ந்து நாங்கெல்லாம் போகிறோன்னா போயிட்டு வரோம் ஒரு இடத்துக்கு. போயிட்டு அந்த மாதிரி பிளாக்ஸ் போடும். நம்மளோட தம்பி தங்கச்சி மகள் இருக்காங்க, அனிவாரமாக சப்போர்ட் கொடுப்பாங்க. கதையால தான் வேணும், அப்பதான் கொடுப்பாங்க நமக்கு. இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. சப்போர்ட் கொடுப்பீங்க தான். எல்லாரும் சப்போர்ட் கொடுக்குறோன்னா இப்போயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நப்பு யூடியூப் சேனல். அவ்வளோதான். நம்ம நப்பு யூடியூப் சேனல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நப்பு ஆஃபீஷியல் தான் போட்டு வச்சிருக்கேன். அது அவங்களுக்கு வேலை
டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள்ட உறவுகள் வந்து இது போல் ஒரு வீடியோ வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்படி வரைக்க வந்து என்னடா தாரகா திடீரெண்டு இப்படி ஒரு வீடியோ நான் கம்பஸில் இருக்கே கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுக்கிறது குறைவு. திடீரெண்டு ஒரு வீடியோண்ட தம்பி வந்து இங்கே வீட்டை வந்திருந்தவர் ஒரு அலுவலாக அப்படியே வரைக்க வந்திருந்த இவர் அடிக்கடி வர நல்ல பாட்டெல்லாம் பாடுவார். குட்டி இங்கே திரும்புங்க கேமரா செய்ய அப்படி இஞ்சி பாருங்க. ஹாய் சொல்லுங்க. புது பொடியன் நான் புதுசாக தானே வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் செய்யாரு போல பொடியன். சரி பரவாயில்ல, நம்ம லைனில் எடுப்போம் பொடியன் நாளைக்கு 4 வாக்கில் வீடியோஸில். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழகிடுவீங்க. இப்போ கொஞ்சம் பயம். இந்த புதுசாக யாரையும் கதைக்க மாட்டேன் மச்சான். சரண் உடனே எடுக்கல இப்படித்தான் வீடியோ எடுக்க எல்லாரும் கேட்டுட்டு தெரியுது. அந்த மாதிரி டபுள் 2-3 பேர் இருந்தால் தான் தெரியும் அது ஃப்ரெண்ட்ஸ் மகளுக்கு. சரி நான் அப்படியே இருங்க, அடுத்த சாப்பாடு என்ன வருதோ அந்த டைமில் திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே எல்லாரும் பார்த்துட்டே இருங்க சரியா? ஓகே, இன்றைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நாங்கள் எப்படியான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதாவது வந்து இன்றைக்கு எங்களோட வீட்டை வந்து கொஞ்சம் உறவுகள் வந்திருந்தவினா வந்த இடத்துல வந்து இந்த தம்பி வந்து தான் எங்களோட சேர்ந்து வீடியோ எடுக்க போகிறோன்ற மாதிரி சொன்னார். அதோட அவர் கூட ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். அந்த யூடியூப் சேனலோட நேம் தான் எங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறார். அது வந்து போக போக நான் அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா இன்றைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கதை கேட்க யூடியூப் சேனலில் வந்து கதை கேட்க எனக்கு அந்த கதை அவ்வளோ பிடிச்சிருந்தது, அதால் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அதோட நாங்கள் முடிச்சிருந்த நாங்கள்ல வீடியோ என்னென்னு சொன்னால் வந்து சாப்பிடக்க தொடங்குவோம்ன்ற மாதிரி முடிச்சிருந்த நாங்கள். அப்போ வந்து மற்றாக்கள் ஒருத்தருமே வீடியோ வர்றதுக்கு விரும்பல, அதால விருப்பம் இல்லாத யாரையுமே எங்கள்ட வீடியோவுக்கு வந்து எடுக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து உலக நாடே பார்க்க போகுது, அதால யார் யாருக்கு உலகத்துக்கு முகம் காட்ட விரும்பினமோ அவையில மட்டும்தான் வந்து வீடியோவுக்கு எடுக்கணுமென்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு எப்போவுமே இருந்து வருது. அந்த நோக்கத்தின் பிரகாரம் வந்து நாங்கள் சாப்பிட்றத எடுக்கல. அப்படியே வந்து இன்றைய நாள் ஒரு விளாக் ஸ்டைலாகவே இந்த வீடியோவை எடுப்போம். எங்கள்ட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கு வலுக்கிட்டு இருக்கிறேன். உண்மைக்குமே சொல்ல போன ஒரு வேலை இன்றைக்கு வந்து நான் வீடியோ விடியவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன். அதுவும் இந்த காலத்துக்கு தேவையான வீடியோ தான் இதில் எழுதி இருக்குது. இன்றைய நாளைக்கு தேவையான ஒரு வீடியோவாக இது இருக்குது. இது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்து நிறைய விடயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் இந்த பேப்பரில் வந்து எதிர்பார்த்து நிறைய விடயங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். முதல்ல வந்து நான் இன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிற இடம் இருக்குது தானே, இந்த இடம் அப்படிப்பட்ட இடம்னு சொன்னால் இன்றைக்கு நான் வந்து இவ்வளோ காலம் படித்த ஒரு இடம், அதாவது எனக்கு படிக்கிறேன்னு சொல்லி தந்த அறை இந்த அறை தான். அந்த அறைக்குள்ள தான் இப்போ வீடியோக்குன்னு சொல்லி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னடா வைகாசி தெரியும் தானே, வைகாசி காற்று எப்படி இருக்குமெண்டு அதால் ஒரு சில செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். அதை தாண்டி என்னெல்லாம் இன்றைக்கு நடக்குதோ அந்த விடயங்கள் இப்போ நேரம் 2:30 என்னெல்லாம் விடயங்கள் நடைபெறுதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். அதோட எங்கெண்டு சேனல் யாராச்சுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் எல்லாரும், ஆனால் மற்றவங்க இருக்காங்க 4 பேர் இருக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல அந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் தான் மற்றவங்க இன்றைக்கி இருந்தவங்கலாம் கொஞ்சம் கேமரா சைடுனால வரமாட்டேங்கிறாங்க வீடியோவுக்கு, அதை சுற்றி எடுக்க இல்லை. பரவாயில்ல, அந்த சீனை விட்டுருங்க. அப்படியே அடுத்த சீனில் நான் போவோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம், செட்டு அப்படியே எல்லாருமே போகிறோம். முதல்ல இந்த இவர்த்தான் நம்ம லைன்லேயே வந்துட்டுருக்காரு. புட்டத்தில் உட்காந்தாலும் குத்திக்கிட்டு இருக்காரு வந்து இடிச்சிக்கிட்டு. எங்கே வரக்கான சுச்சு இந்த பாருங்க இருக்காரு. முதல்ல புட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வந்து குத்தி இடிச்சிட்டு அதெல்லாம் ஆற்றுல போயிட்டுருச்சு. நல்ல கிளைமேட் ஒன்று. இந்த இடத்துக்கு பாய் சொல்லிட்டு சேனல் அவங்களே இன்வைட் ரன் பண்ணுவாங்க. நான் போயிட்டு வரேன். பாய். நம்ம நப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண கூட நம்ம சேனலில் இருக்கோம். எல்லாருக்கும் நல்லா செய்கிறாங்க. பாய். சரி, இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு வச்சு கொண்டு இருக்கிற நாட்டுக்கு மிச்சாடு வந்து அங்கே காணிக்கு கொண்டு போயாச்சு. இதை கொஞ்சம் விடிய நண்டவரை பாருங்கள், இந்த குட்டிக்கே போட்டுடுச்சு. அதால் வந்து கூடுதலாக கட்டி போடுறது, இல்லாட்டி அங்கே போய் மினக்கட்டு நின்று பெரிய காய்த்தில் கட்டி பார்க்கணும். அதில் இன்றைக்கு வந்து இதிலேயே கட்டிட்டு சாப்பாடு வச்சு கொண்டு இருக்கிறோம். ஹாய், எப்படி இருக்கிறீங்க ஆதிரா? இவாக்குதான் கொடுப்பேன். என்ன சொல்லுங்க அப்போ இதில் நிற்பா, அப்படியே ஆட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாம் பாப்பா. ஓ, ரித்திகா கூப்பிடுங்க. ரித்திகா அண்ணா கூப்பிடுங்க. ஹாய் ஹாய்.
சரி பாய் காட்டி விடுங்க. பாய் பாய். அதுல பாய். நோபு. நந்துட்டு. ஐயோ நோபு. எவ்வளோ பாருங்க. கைதாங்க. வெரி குட். அண்ணாக்கு சொல்றது தனக்குன்னு சொல்லணும். வெரி குட்டா. இல்லைன்ட்டு சொன்னால் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுற மேசேஜில் வந்து துவச்சி போட்டுட்டேன். அப்படியே வந்து நான் படிக்க வேண்டின லேப்டாப் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் மைக், அப்படியே நான் வீடியோ எழுதி வச்ச கண்டென்ட் இருக்குது. பேன், இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு யூஸ் பண்ணுற ஃபோன், என் பர்சனல் தேவைக்காக யூஸ் பண்ணுற ஃபோன். அதோடு வந்து இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, இந்த ரேக்கிக்கும் எங்கள் 3 பேருக்கு இடையிலேயே நிறைய தொடர்பு இருக்குது. அதாவது வந்து முதல்ல இந்த ரேக்கில் மிதுசாக்கா புத்தகம் கோப்பி வச்சுருந்தவா, பிறகு சாமினி அக்கா புத்தகம் கோப்பி வச்சுருந்தவா. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 3 தட்டு இருக்குது. அதால் நாங்கள் 3 பேருமே ஒவ்வொரு தட்டாக பிரித்து எங்களோட பேக்குகள் வச்சுருந்தாங்க. பிறகு வந்து ஒரு கட்டத்தில் எனக்கெண்டே இது மாறிட்டது. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒவ்வொரு தட்டில் இந்த மேல் தட்டில் வந்து எங்களோட யூனிவர்சிட்டியால் அந்த எடுக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் உண்டு. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் சொல்லி நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம் வந்து மேலே வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞாபகார்த்தமான ஒரு மெமரியாக இருக்கும் இது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் பெரிய ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அதாவது நான் ஹாஸ்டலுக்கு போக அஷ்டலக்ஷ்மி கலண்டர், அந்த கலண்டரில் இருந்து இந்த படம் வந்து எடுத்துனா, நான் ஹாஸ்டலுக்கு போக இந்த வயசு வந்து 13 வயசு. எவ்வளவு காலம் இந்த படம் வந்து அவ்வளோ பத்திரமா வச்சிருக்கிறேன். இந்த படம் என்னோட இருக்கைக்கு வந்து நான் எல்லா விஷயமே சரியாக நடக்கிறன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இது எப்போவுமே நான் வச்சுருப்பேன். இதுவுமே வந்து அப்படித்தான் என்னோட இருந்தது, அப்படியே வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே இது வந்து எல்லாருமே பெரிய சிவரில் கொழுவி விடுவினோம். உண்மைக்குமே வேண்டி கொண்டு வந்தாச்சு. ஆனால் கொழுவுறதுக்கெண்டே எந்த ஒரு இடமுமே இல்லை. முன்னுக்கு வந்து அக்கா கண்டு இருக்குது. அப்போ சரி, இது வந்து இதில் இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொழுவோம்னு சொல்லிட்டு வந்து இதை வச்சிருக்கிறோம். அதோட கீழே பார்த்தீங்களான்னு சொன்னால் நான் இப்போ தேவையான புத்தகம் கோப்பிகள், இப்போ தேவையான ஏதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஏதாவது டயரிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. கீழே வந்து நான் இப்போ ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற கோர்ஸ் உண்டு. இங்கால வந்து நான் யூஸ் பண்ணின புக்ஸ், இங்கால வந்து அப்படியே பேக்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பழைய காலத்து ட்ராக்கி. உண்மைக்குமே வந்து படிக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இப்படியான ரேக்கி யூஸ் பண்ண மாட்டேனும். பழைய காலத்து ரேக்கி. இது எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு அண்டி தான் கொண்டு வந்து தந்தவா, அரை விலைக்கு வாங்கினாங்க. அந்த ரேக்கில் தான் இப்போ இல்லை 3 பேருமே படிப்பு முடியும் மட்டும் இது யூஸ் பண்ணி இருக்கிறோம் என்றதில் வந்து அதை சொல்லிக்கொள்கிறோம். சரி, ஓகே. இந்த படம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் கத்தி கொண்டிருக்கணும் அவை என்ற ஓகே. அப்படியே இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் அம்மா துப்புரவாக்கி கொண்டிருக்கிறா. என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் வெயில் வந்து சரியான கூடத்தானே. அதால் வந்து இங்கே கொஞ்சம் மரங்கள் நடுவோம்னு சொல்லிட்டு வந்து மரங்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அப்போ அந்த அலுவல் தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். இந்த இடத்த துப்புரவாக்கி ஒரு குளிர்மைப்படுத்தணும். குளிர்மைப்படுத்தினா தான் எங்கண்ட வீடு எப்படி இருக்கும். இப்போ பாருங்க, வீடியோவில் பார்க்க எங்கண்ட வீடு எப்படி இருக்கும் அதே போலயே இந்த காணி இருக்கும். அதால் அந்த அலுவல்கள்லாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்படியே எனக்கு பிடிச்ச இடத்துலையுமே நான் வந்துட்டேன். உண்மைக்குமே வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு வந்து நேற்றையிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருந்தது. அதோட இன்றைக்கு வந்து எங்கள்ட வீட்டை இந்த மாதிரி உறவுகள் எல்லாரும் வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு போனதெல்லாம் வந்து ஒரு வித மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் நெல்லியடிக்கு போயிருந்தோம். நாங்கள் உண்மைக்குமே சொல்லப்படுறோம், அடிக்கடி நாங்கள் இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம். வெயில் வந்து மண்டையை புழக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனால் வந்த உறவுகள் என்ன சொன்னீங்கன்னு சொன்னால், எங்கள்ட வீட்டை கொஞ்சம் குளிர்மையாக இருக்குன்னு சொல்லி. காரணம் வந்து எங்கள்ட வீட்டை இருக்கிற மரஞ்செடிகள் தான். அதாவது முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நட்டு அதிலேருந்து கொஞ்சம் குளிர்மையை தேடுறதான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சரியாக இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதோடு வந்து நாங்கள் இப்போ அங்கே நிற்கிற ஆட்டுக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து அம்மா மற்ற ஆடுகளை வந்து கொண்டு வந்து விட்டவா. அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மல்லி வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். சரி, அப்போ இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளும். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு விளாக் தான். தம்பி ஆசைப்பட்டதுக்கு நாங்கள் வந்து ஒரு விளாக் வீடியோ நாங்கள் வந்ததை வந்து ஒரு
ஒரு நார்மலாக பதிவேற்றி இருக்கிறோம். இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான நாட்கள் வந்து அப்படியே அடுத்து தொடுத்து வந்து கொண்டிருக்கீங்க. அது ஒரு வித மகிழ்ச்சியாக இருக்குது. அதால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், 4 பேருக்கு நல்லது செய்வோம், அதில் வந்து சந்தோஷம் அடைவோம்ன்றதை தான் வந்து திரும்ப திரும்ப எங்களால் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோடு வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.